பாக்குறதுக்கு ரம்யா கிருஷ்ணான்னு. இப்போ பிறந்த நாளுக்கு என்னென்னதான் கேட்பேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த சர்ப்ரைஸ். இதை நீ எதிர்பார்க்கல. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்துட்டாரு. அதுவும் எதிர்பார்க்கவே இல்லை பேபி. அவரு கம்மிக்கல் சின்னதா இருக்குது. நல்லா இருக்கு. வரலு சங்கீதாவை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, பர்த்டே அவுட்ஃபிட்டா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா காலையில இருந்து இந்த புடவைய வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல சிங்கிள் ஃபிளீட்ல கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டினேன். ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறதுனால எவ்வளவு லென்த் விடணும்னா எதுனே தெரியல. கொஞ்சம் நீட்டா வந்து பாத்தீங்கன்னா விட்டேன். நீட்டா விட்டா கீழே தொங்குது. ஆமா சரி, கொஞ்சம் ஷார்ட் பண்ண இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க சங்கீதாவோட அவுட்ஃபிட் இதுதான். கோயிலுக்கு நாங்க போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இப்ப வந்து சங்கீதா சாரி கட்டி அழகா ரெடி ஆகுறாரு. இதுல நகைலாம் பயங்கரமா இருக்குது. நல்லா இருக்கா? மேட்சிங் கிரீனுக்கு வந்து பார்த்தோன்னா கிரீன் ஆப்போசிட்டா ரெட்டுக்கு அப்படியே இது வளையல் கலக்கிற சங்கீதா. சரி, இது மாதிரி கட்டிக்குவா இல்ல மடிச்சு கட்டிக்குவா? ஒன் ஃபிளீட்ல போட்டாலும் நல்லா தான் இருக்குது. நீ தான் சொல்லணும். பாக்குறவனுக்கு தானே எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு ரம்யா கிருஷ்ணான்னு அவ்வளவு அழகா வருகிற. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா இந்த அவுட்ஃபிட்ல எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. பேபி தான் இது செலக்ட் பண்ணாரு. ரெட் கலர் நல்லா இருக்கு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாரியும் நல்லா இருக்கு, சங்கீதாவும் நல்லா இருக்கு. மேக்கப் போட்டா வேலை முடிஞ்சது. வந்துடுறேன். தலை வந்து நார்மலா செய்யணும்னா நல்லா இல்ல. எப்படி வாரதுன்னே தெரியல. ஹேர் ஸ்டைல் தான் பெரிய பிரச்சனையா இருக்குது எனக்கு. ஸ்டைலா வாரிட்டு வா. கோயிலுக்கு தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போறதுக்கு நல்லா நார்மலா வாரினாலே போதுமா? 2 minutes. நான் ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சங்கீதா பயங்கரமா ரெடி ஆகிருக்காரு. பாப்பா ட்ரெஸ் காட்டுறாரு. நீ பேசினே இருக்காத. யாருக்கு பிறந்த நாள்மா? ஜெஷிதாக்கு கேக் வெட்டிடலாம். ஓகே, அவ்வளவுதான். நான் ரெடி ஆயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? போலாம். கேக் வேணும். நாளைக்கு தான் கேக். நாளைக்கு தான்மா கேக். அம்மா பர்த்டே கேக் வெட்டலாம்னா? கேக் வேணுமா? கேக் வேணும். பூ மட்டும் கடைக்கு போய் வாங்கி வச்சுட்டு போலாம். ஓகே. ஏய் நல்லா இருக்கு. டிவில பாக்கும்போது தான் தெரியுது. என்னோட டிவில பாக்குறாரா? சரி பாரு. சரி போலாம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கி வச்சுட்டு அழகா போகணும் எப்படியுமே. அங்க பூ இல்லைன்னா என்ன பண்றது? அங்கமல் இருக்குமா நான் பார்த்தது இல்லை. அதனால இங்கே பூ வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி போலாமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சங்கீதா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க. ரோடு எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து மரம்லாம் தழை புதுசா வந்திருக்கு. நல்லா அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மயிலம் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். மயிலம் பக்கமா தான் போயிட்டு இருக்கோம். மயிலம் கோயிலுக்கு போலாமா இல்ல திருவக்கரை போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லொகேஷன் திருவக்கரை கோயிலுக்கு தான் போலாம் சங்கீதா. திருவக்கரை போமா? கோயிலுக்கு வந்தாச்சு. திருவக்கரை கோயிலுக்கு வந்துட்டோம். ஜஷிதா ரோட்ல இருந்தே சாமி கும்பிட்டு வர்றா சங்கீதா. திரும்பி மண்டபத்தை பார்த்த உடனே சாமின்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்க்க போறோம். அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இருக்கு. சாமி படிக்கிறதுக்கு ஒரு செட்டு வந்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ மட்டும் வாங்கியிருக்கோம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஜாலியாக சாமி கும்பிட்டு வந்துருக்காரு ஜெஷிதா. போஸ்ட் கொடுக்குறாரு. சாமி கிட்ட இருந்து பூ எடுத்துட்டு வந்து ஜஷிதாக்கு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அத கழுத்துல போட்டுட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பாப்பா பூன்னு வச்சுக்கிறாரு. குடுமா பூ குடுமா ஜஷிதா. ஜஷிதா கட் இதுல வை. நல்லா அழகா இருக்குல்ல. ஜஷிதா ஸ்லோவா போனோம்.
சாமிக்கு துளசி மாது துளசி குடிச்சு சாமிக்கு பாப்பா பாப்பா குடிப்பிய சாமிக்கு குட்கள் எப்படிலாம் சொல்றாரு என்னப்பா போலாமா சாமி பாத்துப்பா அப்போ வர போலாரு ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு வந்து கோயிலில் புளி சாதம் வாங்கி சாப்பிட்றாரு. பிரசாதம் சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே போனால் நட சாத்தி இருந்தது. சரி கோயில் திறக்கல போல இருக்கு. ஆமாம், மயிலம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தோம். அப்படியே வர வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு மாறிச்சு. திருவக்கரை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக திருவக்கரை கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருமே பார்த்தாச்சு. முருகர், சிவன், அப்புறம் பெருமாள், ஒரே இடத்த எல்லா சாமியும் இங்கதான் வரணும்னு இன்னைக்கு இருக்கு சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மனை வழிபடத்துக்கு வந்து திருவக்கரை காளியம்மனை வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டாச்சுப்பா. இங்க எல்லாமே இருக்குல்ல. ஆமா, எல்லா சாமியும் பார்த்தா. சிவன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு பேபி. இரும்ப சிவன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வக்ரகாளி, அங்க காளி இது என்னது பாதாள காளி இருக்குல்ல, அந்த காளி பாக்கலாம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரே நாளே நாங்க என்ன நல்லா நினைச்சோமோ எல்லா சாமியும் பாத்துட்டோம்ல. இங்க திருவக்கரை கோயில்ல எல்லா சாமியும் பாக்கலாம். ஸோ சூப்பராக வந்து சாமி பார்த்தாச்சு. இப்போ வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த அம்மிக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல. ஆமா, அது ஒன்று வாங்கி கொடு. என்னோட பிறந்த நாள் ஞாபகமா வந்து வாங்கி வீட்டு வச்சுக்கலாம். இப்போ பிறந்த நாளுக்கு என்னென்னதான் கேட்பேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காரு. இதுல இப்ப அம்மிக்கல் வேற. நார்மல் டைம் கேட்டா வந்து வேணான்னுவ, எப்ப கேட்டா மறுக்காம வாங்கி தருவ. அதனால தான் சரியான டெக்னிக் தான் வச்சிருக்க போல இருக்கு. ஒருத்தர் வேற எனக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவரு ஜாலியா இருக்கிறாரு. அதேதான், பாப்பாக்கு பிறந்த நாள், காலைல இருந்து பாப்பாக்கு பிறந்த நாள்ன்றாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். போலாமா? இவர சாப்பாடு கையிலே தூக்கிட்டு வர. சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டா, எனக்கு கொடுனாலும் கொடுக்க மாட்டா. அவ மட்டும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பொறியமா கையில எடுத்து சாப்பிட்டுட்டே வர. திருவக்கரையில அம்மி வாங்க போறாராம் சங்கீதா. வண்டியை எடுத்து அம்மி பார்த்துட்டு இருக்காரு. அது நல்லா இருக்கா? அப்ப கேளு. நிறைய கடை இருக்குது, ஆனா எந்த கடையிலயும் ஆள் இருக்க மாட்டேன். நம்மள தேடி ஒரு அக்கா வந்தாங்க, அந்த கடையோ. ஆமா, போய் பாப்போமா? ஸ்வீதா, நீ போய் பார்க்கல? அழகா இருக்கு ஒரு உரம் குடியோட மாவு அரைக்கிறது. மாவு அரைக்கிறது கிடையாது, சட்னி அரைக்கிறது தான். நான் பேபி வாங்க சீக்கிரமா. யஷிதா விளையாட போறல. என்ன பண்ணுவ சொல்லு, அது எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் வாங்கி தருவேன். அவருக்கு அம்மிக்கல் சின்னதா இருக்குது. நல்லா இருக்கு அம்மிக்கல், உரல். குட்டி வேணுமா? சின்னதா அம்மிக்கல். யஷிதா நம்ம இது வாங்கிக்கலாம். அவளுக்கு சின்னதான் வேணுமா? சின்ன வாங்கிக்கோ. ஜஷிதா ஒன்னு எடுத்து வச்சிருக்காரு பாரு, அது எவ்வளவுன்னு கேளு. குடுத்துருமா? வேணாமா? வேணும். என்ன பண்ண போறோமா? அது சின்ன இஞ்சி பூண்டு நசுக்கு. சங்கீதா, சாப்பாடு கொடுத்தாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். இது ஒரு ஆசிரமம் தான். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் என் பர்த்டேக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நேராக இங்கே வந்துட்டு கரெக்டாக 1 மணிக்கெலாம் வந்து லஞ்சும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே டெய்லி சாப்பாடு போகிறவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பேர் பிரியாணி தான் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. இவங்களும் மெனுலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், ஒயிட் ரைஸு, ஒரு முட்டை,
அப்புறம் ஒரு வாழைப்பழம் அது மாதிரி வந்து மெனு செலக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இவங்களே சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ரஷிதா பர்த்டேக்கு இப்போ புக் பண்ணிட்டு போனேன். ஏன்னா என் பர்த்டே 22 தான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பர்த்டேன்றதுனால ஃபுல்லாக வந்து பிஸியாக எல்லாருமே டொனேட் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் சாட்டர்டேவே வந்து முன்னாடியே வந்து ஹெல்ப் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் ஜெஷிதா பர்த்டேக்கு முன்னாடியே நான் வந்து 3 மாசம் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. என்னம்மா பாப்பாத்துக்கு பூரியா போலாமா? போலாம் வா. ஹாப்பியா இருக்கு. பாப்பாக்கு சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வீட்டுக்கு போலாமா? போலாம். நம்மளும் போகும்போது அப்படியே சாப்பிட்டு போலாம். சரி ஜெஷிதா போலாமா? சாப்பிட்டு போலாம். வா சாப்பிட்டு போலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலே கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆசிரமம்லாம் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா வர வேலையில சாப்பிட்டோம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல. இங்க பாருங்க அம்மிக்கல் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அம்மிக்கல் அவங்க வந்து மடியில கொடுத்தாங்க. மடியில கொடுத்துட்டு நடு வீட்டுல வைங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு. வெயில் வந்து பாத்தீங்கன்னா காயுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மிக்கல் சூப்பரா இருக்குங்க. பாரு அப்படியே கையில் நல்லா கையை பிடிச்சி அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சின்னதா வந்து இருக்கு. நான் விழுப்புரத்துல வந்து இந்த கடையில கேட்டல அங்க வந்து 750 ரூபாய் சொன்னாங்க இந்த கல்லு. இது வந்து திருவக்காரையில வாங்கிட்டு வந்தேன். திருவக்காரையில அவங்களே மலையை உடைச்சி செய்யறது. திருவக்காரைல சிலை இது மாதிரி எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இது வந்து 350 ரூபாய் சொன்னாங்க. 350 ரூபாய் சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. அப்புறம் 300 ரூபாய் சொன்னாங்க. 300 ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். 300 ரூபாய்க்கு அம்மிக்கல் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நான் கொஞ்சம் கம்மியா தான் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா நம்ம ஆல்ரெடி விலை கேட்ட 750 ரூபாய் சொன்னாங்க. அந்த விலைக்கு இது எவ்வளவு தேவலாம்ல. அதனால கேட்கல. ஏன்னா அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு மலையை உடைச்சி எடுத்து வந்து செய்யறாங்க. அது எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ண தேவை. ஓகேன்னு சொல்லிட்டு 300 வாங்கிட்டு வந்தேன். இது மட்டும் வாங்கல. ஜஷிதாக்கு வந்து ஒரு குட்டி உரல் கொடுத்தாங்க. உரல்ல கொடுத்தாங்க. ஜஷிதா வண்டியில போட்டா கீழே. ஜஷிதா கையில எடுத்து வரும்போது அந்த புடி இருந்ததுல அது மட்டும் கீழே போட்டா ஃப்ரெண்ட்ஸ். அது போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஏன்னா வண்டி வேகமா வரும்போது போட்டா. நான் பத்திரமா வாங்கி வச்சுட்டு வந்தேன். பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதா கையில வந்து கொடுத்துட்டாரு. சூப்பரா இருந்தது. உடஞ்சிருச்சு. நல்லா இடிக்கிற மாதிரி சின்னதா அழகா கொடுத்தாங்க. வெள்ளாரத்துக்கு இன்னைக்கு என் பர்த்டே அதுவுமா வந்து பாத்தீங்கன்னா அடையாளத்துக்கு ஒரு அம்மிக்கல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஓரமா வச்சுக்கலாம். இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நசுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் காய்கறி வெட்டுற கட்டையில தான் போட்டு இடிச்சிட்டு இருக்கோம். இது செட்டே ஆகல. கொஞ்சமா வந்து ரசம் வைக்கிறோம். மிளகு சீரகம் அரைக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சூப்பரா இது கல் அது பழகணும். வெறும் அரிசி போட்டு அரைச்சி மண்ணு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி 2 பர்த்டே கிஃப்ட் சங்கீதாக்கு கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா இன்னும் வந்து நிறைய என்கிட்ட கேட்டிருந்தாரு. அதுல முக்கியமான பொருள் விடிஞ்சா சங்கீதாக்கு பர்த்டே. இப்போ அந்த கிஃப்ட் நான் வாங்கி கொடுப்பேன்னா என்னன்னு சங்கீதாக்கு அதை யோசிச்சிருக்கவே மாட்டாரு. கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சங்கீதாக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நேரு ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். போயிட்டு வாங்கலாம். என்ன கிஃப்ட் வாங்குறேன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? இன்னைக்கு தான் லான்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த மிஷினு அப்படியா? அப்போ இன்னைக்கு நான் வாங்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு தான் லான்ச் ஆன மிஷின் தான் சங்கீதாக்காக வாங்க போகிறேன். வாங்கிடுவோம். சரி கொடுங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் தான் வாங்க போகிறேன். சங்கீதா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது. அதனால் ஒரு தையல் மிஷின் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தையல் மிஷின் வாங்கி வண்டியில் ஏற்றி விட்டுட்டேன். அடுத்து வந்து கேக் வாங்கலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேக் கடைக்கு வந்திருக்கேன். போய் சங்கீதாக்காக ஒரு நல்ல பர்த்டே கேக் வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ்? நைட்டில எப்படி இருக்காரு பாருங்க சங்கீதா. வீடியோ பார்த்துக்கிறீங்களா? சர்ப்ரைஸ். என்ன பேபி மறுபடியும் சர்ப்ரைஸ் சொல்லின்னு இருக்க? சர்ப்ரைஸ் தான். அது வருது பாரு வண்டியில. நான் உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில வந்துகிட்டு இருக்கு சங்கீதாவோட சர்ப்ரைஸ். இது வந்து அடுத்த சர்ப்ரைஸ். இதை நீ எதிர்பார்க்கல. டெய்லர் மிஷின் தான்.
அந்த பெரிய டைலர் நீதானா? ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா ஜாலி ஆயிட்டாரு. சொல்லவே இல்ல. ஆமா அதான் சர்ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ் மெஷின் வாங்கிட்டு வந்தாச்சு. பல வருஷமா கேட்டது. நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே கேட்டு இருந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா டைலர் மிஷின் கேட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாடகை வீட்ல எல்லாம் வைக்க முடியாதுல்ல, அதனாலதான் அப்ப வாங்கி தரல. சர்ப்ரைஸ் வேணுமா இவளுக்கு? அங்க அப்ப சர்ப்ரைஸ் ஆயினது. சங்கீதா என்ன மிஷின் உள்ள தலையை விட்டு பாத்துனுக்குறேன். எங்கெங்கயோ இருந்து எடுத்திருக்காங்க. இது எப்படி ஆன் பண்றது என்ன எதுனே ஒண்ணுமே புரியலையா? பிளக்ல போட்டுருந்தோம். பிளக் இருக்கு பாத்தியா? பிளக் எடுத்துட்டு போய் பிளக்ல சொருகிட்டு மோட்டரா? ஆமா தேர்க்குல கால் வைக்கிறது மிஷின் தான். அதுல அமுக்குனா போதும் டடன்னு ஓடும். 5000 RPM ஸ்பீட் இருக்கு அதுல. நார்மலா தைக்க ஆரம்பம் கத்துக்கிறவங்க 2500 வச்சு தைக்கலாமா. ஓஹோ நம்ம செட் பண்றோம். ஆமா இங்க டிஸ்ப்ளே இருக்கும். டிஸ்ப்ளேவோட வாங்கியிருக்கேன். நியூ மாடல் இன்னைக்கு தான் லான்ச் ஆன மாடல். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் மிஷின் வாங்கலாம்னு தான் போனேன். இன்னைக்கு தாங்க லான்ச் ஆச்சு. இந்த மிஷின் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப புது மிஷினே கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கி வந்திருக்கேன். சரி மிஷின் வந்து இப்படி சின்னதா ஒண்ணு வருமே அதுவே வாங்கி இருக்கலாம்ல. எப்படி இப்படி சின்னதா இருக்குமே. ஒரு பொருள் வாங்கினா நல்லா குவாலிட்டியா வாங்கணும் சங்கீதா. ஏதோ வேணும் வாங்கிட்டு வந்து வைக்க கூடாது, புரியுதா? ஒரு பொருள் வாங்கினா நல்லா நீட்டா வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தையல் மிஷின் கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி கிட்ட ஒரு 5-6 வருஷமா கேட்டு இருக்கல பேபி. ஆமா மினிமம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் கூட மைனஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுன்னு இருக்கேன். பேபி வந்து பொறுமா வாங்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. உனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் நீ வாங்கலாம் எதுக்குடா டைலர் மிஷின் என்ன பண்ண போறேன்னு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்துட்டாரு. அதுவும் எதிர்பார்க்கவே இல்லை பேபி. வேற லெவல். எனக்கு வந்து இந்த கமல் கொலுசு எல்லாம் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா இது பல நாள் ஆசைப்பட்டு கேட்டது சார். நல்லா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பேபி. ஆனா எப்படி தைக்கிறதுனே தெரியல. நான் இது வரைக்கும் டெய்லரிங் கிளாஸ் போனது எதுவுமே தெரியாது. சும்மா வாங்கி கொடு பேபி நான் கத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆன்லைன்ல கூட கத்துக்கலாம்ல. இல்ல நீ கிளாஸ் போயே கத்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 3000 ரூபாய் தான் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ் போய் கத்துன்னு வந்துரு. ஒரு மாசம் 2 மாசம் கிளாஸ் போலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். பிளவுஸ் தைக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட் பிடிக்கிறது, கை ஸ்டிச் பண்றது, இதெல்லாம் நம்ம வெளில போயிடும். ஒரு ஜஸ்ட் ஒரு கை வந்து ஸ்டிச் பண்ணி தையல் வச்சாலே 80 rupees 100 rupees வந்து வாங்குறாங்களா. சரி நம்மளே கத்துக்கலாம். நம்ம வந்து பிளவுஸ் எல்லாம் தைக்கலாம். எனக்கு இது வரைக்கும் ஒரு டைலர் கூட நல்லா நான் வந்து பர்ஃபெக்டா தச்சு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே வந்து எனக்கு ஃபேவரட்டா இல்லவே இல்லை. அதனால நானே எனக்கு ஃபேவரட் டைலரா மாற போறேன் பேபி. ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஹாப்பி, நான் ஹாப்பி. ஜாலி அம்மா. எப்படிமா ஜெஷிதா ஒரு அழகா ட்ரெஸ் எல்லாம் தச்சு தர அம்மா. நீ ஸ்கூல் போகும்போது யூனிஃபார்ம் எல்லாம் தச்சு தர. அதுல கத்துக்கிறேன்னா பாப்பாக்கு யூனிஃபார்ம் தைக்க போறியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா சங்கீதா வந்து அடுத்த சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஆமா எல்லாமே இல்ல சங்கீதா. அதுதான் சொல்றேனே, ஒரு ப்ரொஃபஷனல் டைலருக்கான மிஷின் சங்கீதா இது. ஆமா நல்லா ஒரு கடை வச்சு இதை வச்சு தைக்கலாம். ஆமா அதனால இதுல நல்லா கத்துக்கிட்டு நல்லா தைச்சோம்னா நல்லா சூப்பரா தைக்கலாம் மிஷின். Thank you so much and love you so much. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இது வரைக்கும் எல்லா பர்த்டே விட இந்த பர்த்டே தான் ரொம்ப ரொம்ப சிறப்பா செம்மையா வந்து பார்த்தேன்னா. ஏன்னா நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அது சொந்த வீட்டுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேனா நல்லா வேற லெவலா போகணும். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பர்த்டேவும் நான் சொல்லுவேன், இந்த பர்த்டே வேணாம் சங்கீதா, இந்த நம்ம சொந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதனால இதை வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே டெமோ வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க எப்படி தைக்கிறது, எப்படி நூல் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து கத்துக்க. ஓகே நானுமே ஆன்லைன்ல கத்துக்கிறேன் பேபி. ஓகே. ஆனா இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லர் கிளாஸுக்குலாம் பேபிட்ட சென்னையில இருக்கும் போதே டெய்லரிங் கிளாஸ்லாம் சேர்த்து விட சொல்லி பேபிட்ட கேட்டிருந்தேன். ஆனா நாங்க போய் வந்து பார்த்தாரு பேபி. போயிட்டு நாங்க ஒரு 2-3 தெருலாம் சுத்தி பார்த்தோம் வேலைச்சேரியிலே. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாரு. எதுக்கு தேவையில்ல, வேணாம் நீ வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பேபி. தேங்க்யூ சோ மச். அது எனக்கு தெரியும். இந்த டைலர் மிஷின் வீட்டுல ஜாக்கெட் தைக்கிறையோ தைக்கலையோ எனக்கு அது முக்கியம் கிடையாது. ஆனா நீ சந்தோஷப்படுவ, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். நான் இது எதிர்பார்க்கவே இல்ல. பல வருஷம் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், பல வருஷம் கனவு. நான் வந்து பார்த்தேன்னா ஒரு டெய்லர் மிஷின் கேட்டிருந்தேன். வாங்கியாச்சு. ஜாலியா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப
ஏன்னா எதுவுமே கேட்டு வாங்கி தர முடியல, நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன். அது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடிஞ்சது. சரி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினை வாங்கி ஏத்தின்னு வர்றதுக்கு. ஆமா ஏத்தின்னு வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டேன் சங்கீதாக்கு. சங்கீதாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேபி எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன். அடுத்த மாசம் உன் பர்த்டேக்கு நான் என்ன பண்ணுவேன் பேபி? எனக்கு வேற ஒண்ணுமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் சங்கீதா அவங்கிட்ட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மறுபடியும் உனக்கு சர்ப்ரைஸ். என்னப்பா இது வேற லெவலா பண்றியே பேபி. ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்தேன், சங்கீதாக்கு பிடிக்குமான்ட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். பலாசலை என்னதுமா? பாத்து முட்டை முட்டை கீழே ஒட்டுறோம். தேங்க்யூ. இப்போ போய் வாங்கி வந்துடுறேன் பேபி. நாளைக்கு வாங்கி வந்தா கூட பக்கத்துல சாப்பிடலாம். ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து காலைல சாப்பிடு. ஓகே நல்ல வாசனையா வருது பேபி. நான் இப்போ உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன் நீ எனக்கு இந்த பர்த்டேக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸா? ஆமா கம்மல் வாங்கி கொடுத்துருக்க, கொலுசு வாங்கி கொடுத்துருக்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கேட்டேன்ல இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அது வாங்கி கொடுத்துருக்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வாங்கி கொடுத்துருக்க. சொல்லிட்டே போலாம் போலயே. அப்புறம் நகை நகை எல்லாமே வாங்கி தந்துட்டேன் பேபி. அவ்வளவுதான், ஜாலியா இரு. வேற லெவலு. சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடறதுக்கு கூட ஆசைப்பட்டது எல்லாமே வேணும் தந்துட்டேன் பேபி. எப்பயுமே பர்த்டேக்குன்றது இல்ல, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டது எல்லாமே வந்து செய்வாரு. என்ன ஒண்ணு ஒரு சில டைம் காசு இல்லைன்னா கொஞ்சம் பொறுமா செய்யலாம், வெயிட் பண்ணு சொல்லிடுவான். அந்த வெயிட் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல வந்து செஞ்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோட பார்க்கலாம். ஆமா பாய்.